ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நேற்று வந்து நம்ம சென்னையில் மெரினாவில் வந்து சூப்பரான ஒரு சாகச நிகழ்ச்சி நடந்துச்சு. பட் அது வந்து ஓவர் க்ரௌட் ஆனனால அதில் வந்து 5 பேர் இறந்து போயிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப சோகமான நிகழ்வாக மாறிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து கார் ரேஸ் வச்சுருந்தாங்க. அந்த ரேஸ் நடந்தப்போ அந்தளவுக்கு வந்து கூட்டம் இல்லை. ஸோ அப்போ வந்து ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ணிட்டாங்க. பட் இந்த டைம் வந்து இவ்வளோ க்ரௌடு வரணும் அவங்களே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல போல். அதனால் வந்து பயங்கர கூட்டம், கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் பேருக்கு மேலே இந்த ஈவெண்ட்டில் வந்து கலந்துட்டுருக்காங்க. ஸோ அதனாலே வந்து அங்கே வந்து ஓவர் க்ரௌட் ஆகி பைக் பார்க்கிங்கெலாம் இடம் இல்லாமல் போயிருக்கு. நிறைய பேர் வந்து தண்ணி இல்லாமல் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ இதனாலே வந்து 5 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ஒரு சோகமான நிகழ்வாக மாறிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து நம்ம அங்கே இருக்க காவல்துறை வந்து கண்டிப்பாக குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க எதிர்பார்த்த கூட்டத்தை விட அதிகமான கூட்டம் வந்து அங்கே வந்திருக்கு போல். ஸோ அதனாலேயே வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலை. பட் இது வந்து ஒரு எப்படின்னா ஒரு ப்ரிப்ரேஷன் வந்து பெஸ்ட்டாக இருந்திருக்கணுமோ அப்படின்னு, ப்ரிப்ரேஷன் வந்து சரியாக இல்லை, இவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் போயிடுச்சோ அப்படின்னு சொல்லி ஒரு எல்லாருமே சொல்கிற ஒரு கருத்து அதுதான். ஸோ இதுக்கு வந்து இந்த இறந்து போன 5 பேருக்கு வந்து தலா 5 லட்சம் வந்து முதல்வர் வந்து கொடுத்துருக்காங்க. பட் என்ன தான் பணமாக கொடுத்தாலும் அந்த உயிர் வந்து போச்சில்ல, அதுக்கு வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் வந்து இனிமேல் இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்காமல் பார்த்துக்கணும். அதுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருடைய கருத்தாகவும் இருக்குது. ஸோ இது நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அடுத்து வந்து நம்ம டிவிகே மாநாடு வந்து விக்கிரவாண்டியில் நடக்க போகுது. 27ஆம் தேதி நடக்க போகுது. ஸோ அந்த மாநாட்டுக்கு எவ்வளோ பேர் வருவாங்கன்னு கண்டிப்பாக வந்து நம்மளால் கணிக்கவே முடியாது. இந்த சம்பவம் நடந்தனால நம்ம அரசியல் வட்டாரத்தில் வந்து இந்த ஒரு பயம் வந்து கண்டிப்பாக இருக்குது எல்லாருக்குமே. தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி தொண்டர்களுக்கும் சரி, மற்ற கட்சியில் இருக்கவங்களுக்கும் சரி, அரசியலில் இருக்கிற மெஜாரிட்டி பீப்புள்ஸ்க்கு வந்து இது ஒரு பெரிய பயமாகவும் இருக்குது. ஏன்னா இந்த மாநாடு வந்து நல்லா நடந்து முடிச்சுன்னா பிரச்சனை இல்லை. பட் இதில் ஏதாவது ஒரு குளறுபடி நடந்தோ இல்லை ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்து இப்போ டிவிகே கட்சியை எதிர்க்கிற நிறைய பேருக்கு வந்து அது வந்து ஒரு ஈஸியான ஒரு வழியாக இருக்கும். ஸோ இதை காரணம் காட்டி வந்து அவங்க ரொம்ப வந்து டீக்ரேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்காமல் இருக்கிறது கண்டிப்பாக ப்ரிப்ரேஷன் வந்து பெஸ்ட்டாக இருக்கணும். ஸோ தளபதி வந்து இதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துட்டு தான் இருப்பார். கண்டிப்பாக வந்து ஒரு பெஸ்ட்டான மாநாடாக இருக்கணும், எந்த வகையிலையும் குறை வந்து இருந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய மாநாடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணுவாங்க. பட் என்ன ஒரு பிரச்சனைனா, தீபாவளிக்கு 3 நாளைக்கு முன்னாடி நடத்துகிற மாநாடு இது. ஸோ அப்படிங்கிறப்போ அந்த டைமில் வைக்கிறது தான் வந்து கொஞ்சம் இன்னும் ஓவர் ப்ரெஷர் கொடுக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா மெயின் வந்து சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போகிற மெயின் ரோடு வந்து அதுதான். அந்த ரோட்டில் வந்து தீபாவளிக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை வைக்கும்போது கண்டிப்பாக அந்த டைமில் வந்து கூட்டம் பயங்கரமாக தான் இருக்கும் அந்த ரோட்டில். ஸோ அந்த இடத்துல வைக்கும்போது கொஞ்சம் கஷ்டம்தான் க்ரௌடை ஹேண்டில் பண்ணுறது. அது இல்லாமல் கட்சியில் தொண்டர்கள் வந்து எவ்வளோ பேர் வருவாங்கன்னு கண்டிப்பாக இப்போ வரைக்கும் வந்து கணிக்கவே முடியலை. ஏன்னா தளபதியோட ஃபஸ்ட்டு மாநாடு அப்படிங்கிறப்போ எதிர்பார்ப்பையும் மீறி வந்து கூட்டம் அதிகமாக தான் வரும். ஸோ அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எல்லாருக்குமே பயம் இருக்கும். ஸோ டிவிகே தொண்டர்கள் உங்களுக்கு வந்து ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த மாநாடை வந்து நல்லபடியாக நடத்தி முடிக்கணும் அப்படின்னா வந்து காவல்துறை மட்டும் இல்லை, கட்சியை சேர்ந்தவர்களும் இதுக்கு வந்து ஒரு பெரிய பக்கபலமாக இருக்கணும். ஸோ எல்லாமே வந்து அங்கே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுலேருந்து எல்லா வேலைகளும் வந்து நம்ம தான் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கட்சி தொண்டர்கள் வந்து கொஞ்சம் முன் வந்து இதெல்லாம் வந்து நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு மாநாடு நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு தளபதி வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ வந்து கண்டிப்பாக அது நல்லபடியாக நடக்கும், நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன குளறுபடிகள் கூட வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஓடிட்டு இருக்குல்ல. ஸோ இதை வச்சு அரசியல் பண்ணுவாங்க நிறைய பேர். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட் நடந்துச்சு. அந்த ஈவெண்ட்லேயும் இதே பிரச்சனை தான். அங்கே வந்து டிக்கெட் வந்து அதிகமாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. இருந்தாலும் அங்கேயும் இதே மாதிரி ஓவர் க்ரௌட் ஆகி நிறைய பேர் வந்து மயங்கி விழுந்த ஒரு சம்பவம்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் டிக்கெட்டு ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க, அதுவும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அங்கே இருந்த ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருக்க முடியும்? ஸோ யார் வந்து பொறுப்பேற்றிருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஸோ அது கூட ப்ரைவேட்டாக நடத்துகிறாங்க, அது பிரச்சனை இல்லை. இது வந்து கவர்மெண்ட்டுக்கு கீழே நடக்கிற ஒரு பெரிய ஈவெண்ட்டு. ஸோ தமிழ்நாடு அளவில் நடக்கிற தமிழ்நாடு அளவில் இல்லை, இந்தியா அளவில் நடக்கிற பெரிய ஈவெண்ட்டு இது. ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு எப்படி இவ்வளோ ப்ரிப்பேர்டாக இல்லாமல் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன்னா மெரினா பீச் வந்து அவ்வளோ பெருசு. ஸோ இப்போ நேரில் பார்த்தவங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெருசு, எவ்வளோ பேர் இருக்கலாம். அது வந்து தெரிஞ்சுமே வந்து
அது அடங்காத அளவுக்கு கூட்டம் வந்திருக்கு. ஸோ வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இருந்தாலும் அந்தளவுக்கு கூட்டம் வந்து அவங்களே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் 5 பேர் இறந்து போயிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய சம்பவமாக ஆகிப்போச்சு. இந்த இந்த ஈவெண்ட்டில் நடந்த நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நான் சோஷியல் மீடியாவிலே பார்த்தேன். ஸோ அங்கே வந்து அந்த சின்ன பிள்ளைங்க, சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு கூட்டத்தில் நெரிசலில் வந்து. ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கெலாம் வந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து சின்ன குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வராதீங்க, அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம பிரச்சனை இல்லை, பெரியவங்களுக்கே ஒரு பெரிய கஷ்டம் வரும்போது சின்ன குழந்தைங்களை அங்கே வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்க கஷ்டப்படுறத பார்க்குறது எவ்வளோ கஷ்டம். ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கெலாம் வரும்போது ப்ரிப்பேர்டாக வாங்க. அதாவது ஒரு ஆர்வத்தில் வந்து கண்டிப்பாக எல்லாருமே வருவாங்க. இருந்தாலும் கொஞ்சம் இன்னும் நல்லா ப்ரிப்பேர்டாக இருந்திருக்கலாமோன்னு தோணுது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ அடுத்து ஒரு சூப்பரான கண்டென்ட்டில் மீட் பண்ணுவோம். பாய் பாய்.